ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். வெறும் பொரியும் முட்டையும் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. மேலே இட்லி தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நான் வந்து 2 கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பொரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அதாவது இந்த இட்லி தட்டில் இருக்கிற குழி வந்து பாதி அளவு நிரம்புற மாதிரி பொரி போட்டுக்கோங்க. ஒரு 4 குழியில் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே ஒரு முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே முட்டை தெரியாத அளவுக்கு நல்லா இன்னும் 2 ஸ்பூன் அளவு பொரியை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன உரலில் 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இடித்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பெரிய பல் பூண்டாக ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது சீரகம், மிளகு, சோம்போடு இடித்து அப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த முட்டை பொரி மிக்ஸு நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது உடனே வெளியே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக ஆறுனதும் இப்படி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பிரித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கூடவே நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு சின்ன கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 40-50 செகண்ட் வரைக்கும் நல்லா பொறுமையாக கலந்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இது ரெண்டுமே நல்லா எல்லாமே வறுபட்டதும் இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவு நல்லா வெங்காயம் வறுப்பட்டதும் இது கூட நம்ம சேர்க்குறதுக்காக தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி சின்னதாக நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி போதும். இந்த மாதிரி கட் பண்ண தக்காளியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா குக் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. ஒரு 3-4 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வெந்து வந்திருக்கு. ஓரளவு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா மசிச்சுட்டு இது கூட காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மசாலா ஓரளவு பச்சை வாசனை போனதும் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பொரி முட்டை மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பரவாயில்ல இந்த மாதிரி மசாலாவை வச்சுட்டு இந்த மாதிரி மேலே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் மசாலாவோடு சேர்த்து நல்லா அந்த குக் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் 2வது பக்கமும் நல்லா பொறுமையாக மசாலாவோடு சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து மேலே கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஒன்று சாப்பிட்டா கூட போதும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.